தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 35 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 25ஆம் வாரம் செப்டம்பர் 27ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நகர்கள் சிற்றூரெல்லாம் சுத்தி வர்றாரு. எங்கெங்க யாரை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட நோயெல்லாம் குணமாக்குறாரு. ஓகேங்களா. தொழுகை கூடத்துக்கு போனால் அங்கே போய் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறாரு, கற்பிக்கிறாரு, எப்படிலாம் வாழணும்னு கற்பித்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்றாரு, மக்கள் மேல அவரு பரிவு கொள்றாரு. அதுவும் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் ஆயிரம்ல ஆடுகள் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்ட சொல்லி சொல்றாரு. யார்கிட்ட? தன் சீடர்கள்ட்ட சொல்றாரு. ஸோ நம்ம என்னாச்சு, இப்போலாம் எவ்வளவோ சீடர்கள் வந்து இப்போ ஏசப்பாக்கு உருவாக்கிட்டாங்க. கரெக்டுங்களா? நிறைய ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு எல்லா மக்களையும் வழி நடத்துகிறாங்க. ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம் புனித வின்சென்ட் பால் மறைப்பணியாளருடைய நினைவு வந்து நாம் நினைவு கூர்றோம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எல்லா சர்ச்சிலையுமே வின்சென்ட் பால் சபைன்னு ஒரு சபை இருக்கும். அந்த சபை என்ன பண்ணுது, ஏழைகளுக்கு உதவி செய்யுது. ஓகேங்களா. உணவு, உடை, இருப்பிடம் இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி சில கல்வி உதவித்தொகை வழங்குறது, இல்லை ஏழைகளுக்கு மாதம் மாதம் அந்த வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கறது, சமையல் பொருட்கள். ஸோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாரு, உங்களால் முடியலனாலும் செய்கிறவங்களுக்காவது நீங்கள் மன்றாடுங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா. அறுவடைக்கு ஆளை அனுப்ப சொல்லி மன்றாடுங்கன்னு சொல்ல. ஸோ நாமளும் என்ன பண்ணோம், ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளுங்க வேணும். முடிஞ்ச அளவுக்கு நாமளும் என்ன பண்ணோம், உதவி வின்சென்ட் பால் சபை மூலமாக நம்ம பண்ணலாம். சரிங்களா. உதவி செய்யுங்க, 100 200. சரிங்களா. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.